ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இன்னைக்கு மணப்பெண் சமையல் என்ன பார்க்க போறோம்னா, தமிழர் பண்டிகையில ஒண்ணுதான் பார்க்க போறோம். ஆடி மாசம் பிறந்துடுச்சு. ஆடி மாசம் பிறந்தாக்கா சென்னை சிட்டில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூழ் இடத்துல வந்து கருமாரி அம்மன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சுத்து வட்டாரம் ஃபுல்லாவே வந்து கருமாரி அம்மன் கோயில் தான். இங்க ஃபுல்லாவே திருவிழா நடக்கும். இந்த ஃபெஸ்டிவல் எப்படி செலிப்ரேட் பண்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 3 நாள் வீடியோவா நான் அப்லோட் பண்ண போறேன். முதல் நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கு பொங்கல் வச்சு கொண்டு வந்து வீட்டுல வச்சிருவோம். சாமி எல்லாமே கும்பிடுவோம். வீட்டுல நான் அப்படியே நம்ம கருமாரியம்மன் கோயில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அங்கதான் நாங்க பொங்கல் வைக்க போறோம். அந்த பொங்கல் வைக்கிறது நான் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கோயில வந்து நேர்ல வந்து பாருங்க. வெளியில அவுட்லுக் பிளஸ் பஸ் வசதி எல்லாமே நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டிடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கிளம்ப போறது திருவேற்காடு கோயிலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இன்னும் நம்ம மணப்பெண் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஊர்லலாம் இது வந்து அன்னக்குடையில வச்சு கொண்டு போவாங்க. பட் நம்ம வண்டியில போறதுனால நம்ம கட்டை பேக்ல வச்சு கொண்டு போறோம். இதுதான் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோயில். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது திருவேற்காட்டில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வைக்கிறதுக்கு முதல்ல அடுப்பு ரெடி பண்ணிடலாம். அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவுல தான் நீங்க வந்து கோலம் போடணும். எதுக்காக அரிசி மாவுல கோலம் போட சொல்றாங்கன்னா, அங்க இருக்க எறும்புங்கன்னா சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா உங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கோயிலுக்குலாம் வீட்டில் நீங்கள் எந்த மாவு யூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் மேக்ஸிமம் வீட்லேயும் அரிசி மாவு போட்டால் நல்லது. பட் கோயிலுக்குலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அரிசி மாவில் கோலம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொங்கல் வைக்க ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து பொங்கல் பாத்திரம்னு ஒன்று நம்ம ஸ்பெஷலாக வச்சுருப்போம். சாமி கும்பிடும்போது அந்த பாத்திரம் தான் எப்பயுமே யூஸ் பண்ணணும். அதில் பொட்டு வச்சுட்டு நம்ம அடுப்பு மேலே எடுத்து வச்சாச்சு. முதல்ல தண்ணி மட்டும் வைங்க. அடுத்து வந்து கீழே அடுப்புக்கு வந்து நம்ம பற்ற வைக்கிறதுக்காக விரவு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். பொங்கல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய விரவு வந்து தேவைப்படாது. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வைக்கிற இடத்துல கூட்டம் கம்மியாக இருக்குது. இதுவே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. நம்ம காலியாக இருக்க இடமா பார்த்து பொங்கல் வச்சுட்ருக்கோம். நம்மள மாதிரி நிறைய பேர் வராங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொங்கல் வைக்க தேவையான பொருட்களில் பார்த்தீங்கன்னா 3/4 அழாக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 அழாக்கு வந்து நான் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொங்கல் வந்து நீங்கள் அரிசி போடும்போது வந்து உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ அத்தனை பேர் கையும் அதில் இருக்கணும். முதல்ல எங்கள் அம்மா அரிசி போட்டாங்க. இப்போ நான் அரிசி போட்டுட்ருக்கேன். எப்பயுமே ஒரு ஃபெஸ்டிவலில் குடும்பத்தோட பங்கு கண்டிப்பாக இருக்கணும். நாங்கள் 2 பேரும் போயிருக்கிறதுனால நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி பொங்கல் வைக்கிறோம். இப்போ அரிசி போட்டாச்சு. நம்ம பொங்குறதுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொங்கல் நல்லா வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பொங்கல் வந்து பொங்கின சைடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தான். எந்த சைடு வேணாலும் பொங்கலாம். பட் கிழக்கு சைடு பொங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்லா அழகாக பொங்கி வருது. இது வரைக்கும் நீங்கள் வந்து கிளறவே கூடாது. நல்லா பொங்கி வரணும். பொங்குற வரைக்கும் நீங்கள் கரண்டி உள்ளே போடவே போடாதீங்க. நல்லா அது பொங்கி முடிச்சுட்டு அதுவே அடங்கிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து மேலே இருக்க நுரையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கிளற ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா சிறுபருப்பு வந்து அடிப்பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இருக அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றிட்டுருக்காங்க. எல்லோரும் கூழ் வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. கூட்டம் பாருங்கள். இது ஃபஸ்ட் வீக் தான், அதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. இது கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க தெப்பக்குளம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொங்கல் வந்து குழஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றினா போதும். அரிசி நல்லா வெந்த பிறகுதான் இந்த பால் ஊற்றணும். பச்சை பால் தான், காய்ச்சாத பால் ஊற்றினாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாகு வெல்லம் நல்லா நுணுக்கிட்டு போடுங்க, இல்லை துருவிட்டு போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லா கரையும் பொங்கலோட. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும். இப்போ தாளிச்சிடலாம். நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடாய் வச்சுக்கோங்க.
இல்லை சின்னதாக ஏதாவது பாத்திரம், ஆனால் சாமிக்குன்னு ஸ்பெஷலாக வச்சு செய்யுங்க. அதில் வந்து நெய் விட்டுக்கோங்க, இல்லைன்னா டால்டா விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை போட்டுருங்க. இது செய்யும் போது வந்து அடுப்பு அனல் போதும், நீங்கள் வந்து கீழே வந்து தீ வச்சிங்கன்னா கருகிடும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம பொங்கல் எடுத்து ஊற்றிடலாம். இந்த பொங்கல் அப்படியே கோயிலில் தர பொங்கலை விட டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பக்குவம் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இன்னும் ஆற நம்ம பொங்கல் வந்து இருக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீனாக தொடச்சிடலாம். அங்கே இருக்க சாம்பல் வச்சு நீங்கள் க்ளீனாக இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மஞ்சள் வந்து சுற்றி தடவ போகிறோம். அடுத்து நம்ம பொட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், கருமாரி அம்மனுக்கு எப்பவுமே பொங்கல் வச்சுட்டு மாவிளக்கு ரெடி பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பச்சரிசி மாவை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு மிக்சிலே பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மாவிளக்கு பிடிக்கும் போது நீங்கள் வந்து வெல்லம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் விளக்கு ஏற்றும் போது வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ லைட்டாக இனிப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நீங்கள் மாவிளக்கு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உங்கள் மாவிளக்கு வந்து இலகாமல் நல்லா உங்களுக்கு பக்குவமாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம வந்து பால் பண்ணியாச்சு. இப்போ விளக்கு ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து வாழை இலையில் செய்வாங்க. நம்ம வீடு வரைக்கும் கொண்டு போகணுன்றதுக்காக நம்ம வந்து காற்று வந்து அணையாமல், அதாவது காற்று அடித்து விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு குழியான பாத்திரத்தில் நான் செய்கிறேன். இந்த மாதிரி ஹோல் பண்ணி நீங்கள் பண்ணி விளக்கு ரெடி ஆகிடும். பக்கத்தில் பொடி வச்சிடணும். திரி போட்டு எண்ணெய் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் ரைட் சைட் பாருங்கள். இந்த சைடில் வந்து புத்து கோயில் ரைட் ஹேண்ட் சைடில், அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பொங்கல் வைக்கிற இடம். இது வந்து திருவேற்காடு கோயில் பெரிய தேர் இருக்க இடம். இது கோபுரம் தெரியுது. இதுதான் நம்ம ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் இல்லம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மண்டபம். இது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன அம்மன் இருக்காங்க. அடுத்து பொங்கல் வைக்கிற இடம், அடுத்து காலனி விடுற இடம், அடுத்து கோயில் அலுவலகம் இங்கே தான் இருக்கு. இது பஜார் கடை. இப்போ நம்ம பஸ் ஸ்டாப்குள்ளே இருக்கோம். இதுதான் வந்து திருவேற்காடு பஸ் ஸ்டாப். கோயம்பேடு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து திருவேற்காட்டுக்கு வர்றதுக்கு நிறைய பஸ் வசதிகள் இருக்குது உங்களுக்கு. இங்கேருந்து கோயம்பேடு பக்கம்தான். ½ அன் ஹவரில் நம்ம திருவேற்காடு வந்துடலாம் கோயம்பேடுலேருந்து. நிறைய படங்கள்ல நம்ம கோயில் வந்திருக்கு. இந்த லோகோ தான் காட்டுவாங்க, சாமி கோபுரத்து மேலே இருக்க லோகோ. இது வந்து தேர் இருக்க இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. வீட்டுக்கு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி இப்போ வந்து பொங்கல் வச்சுட்டு வந்தீங்க. பொங்கல் வச்சுட்டு வந்து சாமி வீட்டில் வச்சு கும்பிட்டுணும். கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து கூழ் ஊற்றுவோம். ஸோ இன்றைக்கே நைட்டு நீங்கள் என்ன பண்ணால் கேழ்வரகு மாவை வந்து நல்லா கரைச்சி வச்சிடணும். ஏன்னா நம்ம நிறைய செய்ய போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நைட்டே நீங்கள் வந்து கரைச்சி வச்சிட்டிங்கனாக்கா, இன்னைக்கு நைட்டு நீங்கள் கரைச்சி வச்சிங்கன்னா மாவு வந்து நாளைக்கு சாயந்தரம் புளிச்சிடும். நாளைக்கு எப்படி கூழ் செய்கிறதுன்னு அவங்களுக்கு எடுத்து வீடியோவை போடுறேன். இன்னைக்கு வந்து கேழ்வரகு மாவு கரைக்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கூழுக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 2 கிலோ கேழ்வரகு மாவு வந்து அரைச்சி வச்சிருக்கேன். இந்த மாவை தான் நம்ம வந்து கரைக்கணும். எப்படி வந்து கரைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு தூக்கு, அதாவது உங்களுக்கு எந்த மாவு பத்துமோ அந்த குண்டானா பார்த்து எடுத்துக்கோங்க. இது 2 கிலோ நம்ம கரைக்கிறோம். நம்ம கரைக்கும் போது கம்மியாக தான் தெரியும், ஆனால் நம்ம செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இது வேறு புளிச்சிச்சுன்னா கொஞ்சம் மேலே உப்பி வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து செய்யணும். நான் வந்து இதான் வந்து நாங்கள் வழக்கமாக செய்கிற தூக்கு தான் நம்ம எப்பயும் வழக்கமாக செய்வோம். அதனால நாங்கள் அதிலே ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து பொட்டு வச்சிருவாங்க. எப்பயும் போல் சாமிக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருங்க. செஞ்சுட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து கரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தண்ணி ஊற்றி இதை கரைக்க ஆரம்பிச்சிடலாம்.
இல்லாம நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்க மாவுல அப்படியே இருக்கு பாருங்க. இதெல்லாம் கட்டி இல்லாம நல்லா கரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்குவத்துக்கு நீங்க கரைச்சி எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இது எவ்வளவு இந்த காலியா இருக்க இடம் எதுக்குனாக்கா மாவு வந்து புளிச்சிச்சுன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் எடுக்கும். அதாவது வந்து இட்லி மாவு அளவுக்குலாம் இது உப்பாது. ஆனா வந்து இது கண்டிப்பா நுர மட்டும் மேல வரும். ஆல்ரெடி நம்ம கூழ் எப்படி செய்யணுன்றதுக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பெருசா நம்ம செய்ய போறோம். அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். சரிங்களா? இப்ப இதை நம்ம வந்து சாமியாண்ட எடுத்து வச்சுக்குவோம். நாளைக்கு நம்ம சாயந்தரம் தான் இந்த கூழை காய்ச்சுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதை மூடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபெஸ்டிவலோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சாச்சு. கூழ் கரைச்சாச்சு, எடுத்து இப்போ வச்சிருவோம். இதோட கண்டினியூஷன் நாளைக்கு தான். நாளைக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன். எப்படி கூழ் வந்து காய்ச்சணும்னு நான் உங்களுக்கு போடுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபெஸ்டிவல்